வணக்கம் உறவுகளே. நான் ஆஞ்சநேயரும் ராமரும் பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். போருக்காக பாலம் அமைக்கிறதுக்கு எல்லோரும் கல்லை தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்ருக்குறாங்க. கல் மிதக்குது. ராமர் எல்லோரும் வேலை செய்யும்போது நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஒரு கல் எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறாரு. தண்ணிக்குள்ளே போட்டோன்னு அந்த அடிச்சுட்டு போயிடுச்சு, அது மிதங்கல கல். அப்போ ராமருக்கு என்ன இப்படி எல்லாரும் போட்டால் அங்கேயே நிற்கிது, நம்ம போட்டால் மட்டும் போயிடுச்சுன்னு சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறாரு, ஏன் நான் போட்டால் மட்டும் போச்சுன்னு. அதுக்கு நாங்கள் போட்டது போகாமல் நிற்கிற காரணம், நாங்கள் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து போடும்போது ஹே ராம் ஹே ராம் அப்படின்னு சொல்லி உங்களை நினச்சிட்டே தான் நாங்கள் போடுவோம். நீங்கள் யாரையும் நினைக்காம போட்டீங்க, அது போயிடுச்சுன்னு அனுமன் சொன்னாராம். அப்போ ராமர் நினச்சாராம், அப்போ நம்ம பக்தியோடு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும், இப்போ அவங்கெல்லாம் பக்தியோடு இருக்கங்காட்டி நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி ராமர் நினச்சாராம். நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு இதாக இருக்கும்போது ராமா அப்படிம்போம், ராம் ராம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதான். அதனால் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவாங்க. யாராவது மனசு சரியில்லைன்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவாங்க. வேண்டுதல் வச்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. ராமரை நினச்சி கும்பிட்றவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.